எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய ஸ்காக் அண்ட் ஸ்டார்ஸ் விளையாட்டு விழா வார சனிக்கிழமை 11ஆம் தேதி ஸ்காகில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வழமை போல் இந்த ஆண்டும் ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், சிறுவர்களுக்கான விளையாட்டு, பார்வையாளருக்கான விளையாட்டுன்னு நிறைய அம்சங்களோட மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இப்போ நாங்கள் எந்தெந்த கழகம் யார் யார் எதிர்த்து விளையாட இருக்கிறார்கள் என்று குழுக்க இருக்கிறோம். ஃபுட்பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் சீனியர்ஸ், அண்டர் 13, அண்டர் 17, 5 ப்ளஸ் 35+ உண்டு. எல்லா கழகங்களையும் எல்லாரோடையும் எதிர்த்து விளையாடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபுட்பாலுக்கு நாங்கள் இன்றைக்கு குழுக்கள் முறை செய்யலை. ஆனால் ஃபுட்பால் பிளானிங், ஃபைனல் பிளானிங் உங்களுக்கு வார வியாழக்கிழமை உங்களோட ஷேர் பண்ணுவோம். ஸோ ஃபுட்பால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சீனியர்ஸுக்கு 7 கழகங்களும், அண்டர் 13க்கு 5 கழகங்களும், அண்டர் 17க்கும் 5 கழகங்களும், 35+க்கும் 5 கழகங்களும் உள்ளே வந்திருக்கிறோம். அவை எல்லாரையும் எதிர்த்து எல்லாரும் விளையாடுற மாதிரி பிளானிங் போட இருக்கிறோம். வார விளையாட உங்களுக்கு ஃபைனல் பிளானிங் உங்கள்கிட்ட வந்து சேரும். இப்போ நாங்கள் வாலிபாலுக்கும் கிரிக்கெட்டுக்கும் யாரை எதிர்த்து விளையாடுறோன்னு சொல்லி இப்போ முடிவு செய்திருக்கிறோம். இப்போ முதலாவதாக வாலிபாலுக்கு நாங்கள் செல்ல போகிறோம். நன்றி கிருவா. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ வாலிபாலுக்கு லோட்டிங் செய்ய போகிறோம். முதலாவதாக நாங்கள் வாலிபால் எப்படி பிரிக்க போகிறோம் என்றால், நெதர்லாந்து டீமை ஒன்றா சேர்ந்து லோட்டிங் செய்ய போகிறோம், இன்டர்நேஷ்னல் டீமை ஒன்றா சேர்ந்து லோட்டிங் செய்ய போகிறோம். ஸோ முதல் நாங்கள் வெளிநாட்டு டீமுகளை தெரிவு செய்ய போகிறோம். எந்தெந்த குரூப்புக்கு அது போக உண்டு. 2 குரூப் தான், ஏ அண்ட் குரூப் பி. ஜெஸ்வன் குலுக்கி போட்டு வந்ததில் இருந்துருங்க. இதுதான் வெளிநாட்டு டீமுகள் இருக்குது. இது வந்து குரூப் ஏக்கான செலெக்ஷனா. குரூப் ஏக்கு முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட டீம் போரண்டோஃப், ஜெர்மனி. அடுத்த இடங்க வாக்கம். இது வந்து குரூப் பிக்கான செலெக்ஷன். எரிமலை குரூப் பிக்கு வந்திருக்கா. இது திருப்பம் குரூப் ஏக்கான செலெக்ஷன். Belgium boys from Belgium. இது வந்து குரூப் பிக்கான செலெக்ஷன். லேங்க்ரிச் ஸ்போர்ட்ஸ் கிளப், ஜெர்மனி. ஸோ இப்போ நாங்கள் ஃபாரின் டீம்களெல்லாம் முடிச்சிட்டோம். இனி நெதர்லாந்து டீம்களுக்கு செலக்ட் பண்ண போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் ஏக்கு செலக்ட் பண்ண போகிறோம். முதலாவதாக நெதர்லாண்ட்லேருந்து குரூப் ஏக்கு போகிற டீம் வந்து தமிழ் கொமட்டி. அடுத்ததாக குரூப் பிக்கு நாங்கள் நெதர்லாண்ட்லேருந்து செலக்ட் பண்ண போகிற டீம் அரும்புகள் விளையாட்டுக் கழகம். அடுத்ததாக மீண்டும் குரூப் ஏக்கு
ஹொலண்டில் இருந்து வர டீம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப். அடுத்ததாக ஃபைனலி குரூப் பிக்கு ஹொலண்டில் இருந்து வர டீம் வாகை விளையாட்டுக் கழகம். ஓகே, இதோடு வாலிபாலுக்கான லோட்டிங் முடிஞ்சது. அடுத்ததாக நாங்கள் கிரிக்கெட்டுக்கான லோட்டிங் ஆரம்பிக்க இருக்கிறோம். நன்றி ஜெசன். எஸ், இப்போ கிரிக்கெட்டுக்கான குழுக்கள் செய்ய இருக்கிறோம். கிரிக்கெட்டுக்கு 9 கழகங்கள் உள்ள வந்திருக்கிறோம். 3 கழகங்கள் பெல்ஜியத்திலிருந்தும் 5 கழகங்கள் ஹொலண்டிலிருந்தும் எங்களோட டூர்னமெண்ட்டில் கலந்து கொள்ள இருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதல் வந்து நாங்கள் பெல்ஜிய கழகங்களை எங்கெங்கே எந்தெந்த பூல்லாவே போய் சேரணும் இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ பெல்ஜிய கழகங்களை 3ஐயும் ஏபி என்று பிரிக்க இருக்கிறோம். எடுத்தாங்க. பூல் ஏயில் முதலாவது கழகம் சிறகுகள் ஸ்போர்ட் கிளப். சிறகுகள் ஸ்போர்ட் கிளப் பெல்ஜியம். என்ன ஒன்று எடுத்தாங்க. பூல் பியில் முதலாவது கழகம் இளம் புயல் பெல்ஜியம். இளம் புயல் பெல்ஜியம். அதன்படி பூல் பியில் 2வது கழகம் யார் என்று முடிவு செய்திருக்கிறோம். பூல் ஏயில் 2வது கழகம் எல்லாளன் 44 ஃப்ரம் பெல்ஜியம். அதனைத் தொடர்ந்து ஹொலண்டில் வந்த 5 கழகங்களையும் இப்போ பிரிக்க இருக்கிறோம். இதில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாளன் ஏயும் பியும் உள்ளே வந்திருக்குது. ஸோ நாங்கள் ஏதாவது எல்லாளன் முதல் எடுக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக 2வது எல்லாளன் மற்ற பூலுக்கு போய் சேரும்ன்றதை உங்களுக்கு அறிய தரும். இன்னைக்கு எடுத்தாங்க உண்டு. அதாவது பூல் பியில் இது 2வது கழகம் தமிழ் வாரியர்ஸ். எடுத்தாங்க. பூல் ஏயில் 3வது கழகம் யாருன்றதை பார்க்க இருக்கிறோம். தமிழர் ஒன்றியம். தமிழர் ஒன்றியம். இப்போ பூல் பியில் 3வது கழகம் எதுன்றதை பார்க்க இருக்கிறோம். யோலி பாய்ஸ். பூல் பியில் 3வது கழகம் யோலி பாய்ஸ். இப்போ பூல் ஏயில் 4வது கழகம் எதுன்றதை முடிவு செய்திருக்கிறோம். டைனமிட் நெதர்லாந்து. பூல் ஏயில் 4வது கழகம். இப்போ பூல் பியில் 4வது கழகம் எதுன்று பார்க்க இருக்கிறோம். எல்லாளன் பி. எல்லாளன் பி நான் முதலே அறிவித்த மாதிரி எல்லாளன் பி குழு பூலுக்கு 4வது கழகமாக வந்திருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாளன் ஏ பூலுக்கு 5வது கழகமாக ஆட் பண்ணப்படுது. எஸ், ஸோ உங்களுக்கு நான் கிளியராக இருக்க ரிப்பீட் பண்ணுறேன். கிரிக்கெட்டுக்கு 9 கழகங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அதில் முதலாவது பூல் ஏயில் சிறகுகள் பெல்ஜியம், எல்லாளன் 44 பெல்ஜியம், தமிழர் ஒன்றியம் நெதர்லாந்து, டைனமிட் நெதர்லாந்து, எல்லாளன் ஏ நெதர்லாந்து கழகம். பூல் பியில் இளம் புயல் பெல்ஜியம், தமிழ் வாரியர் நெதர்லாந்து,
யோலி பாய்ஸ் நெதர்லாந்து அண்ட் எல்ஆர்என்பி நெதர்லாந்து. நன்றி. அது கிரிக்கெட். மேற்கொண்டு முதலில் நாங்கள் அறிவித்த மாதிரி வார சனிக்கிழமை 11ஆம் தேதி மிக சிறப்பாக 12வது எடிஷன் எங்களுடைய ஸ்காகன் ஸ்டார்ஸ் கப் ஈவெண்ட் நடக்க இருக்குது. இந்த தமிழர் விளையாட்டு விழாவில் எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் நேரத்துக்கு வாங்கோ, பிளான் பண்ணபடி ஒவ்வொரு முறை நடக்கிற மாதிரி இங்கே எல்லாம் டைமுக்கு துவங்குவோம். உங்களுடைய வருகை எதிர்பார்த்து நிற்கிறோம். ஸ்காகன் விளையாட்டு கழகம். நன்றி, வணக்கம்.